திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த கருத்தப்பிள்ளையூரைச் சேர்ந்தவர் ஜோஸ்பின் ராணி. ஆசிரியையான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று தெற்கு கள்ளிக்குளத்தில் உள்ள திருவிழாவிற்காக பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது இரவு வீட்டு வாசலில் நின்று போனில் பேசிக் கொண்டிருந்தார். 25 வயது மதிக்கத்தக்க மர்ம ஆசாமி ஒருவர் முகவரி கேட்பது போல நடித்து ஜோஸ்பினின் கழுத்தில் கிடந்த 7 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினான். சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செயினை பறிகொடுத்த ஜோஸ்பின் சம்பவம் குறித்து வள்ளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை நகை திருடனை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசாரே திணறி போய் உள்ளனர். எத்தனை நாட்களானாலும் எந்த பகுதிகளுக்கு சென்றாவது குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் காவல்துறையினரையே மக்கள் பார்த்திருப்பதுண்டு. ஆனால் செயின் திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளி யார் என்றே தெரியவில்லை என்றும் திருடு போன நகையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் எழுத்துப்பூர்வமாக மனு அளித்துள்ளனர் வள்ளியூர் காவல் நிலைய போலீசார். இதுகுறித்து வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் காவல்துறையின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மீண்டும் ஓர் விசாரணை அதிகாரியை நியமித்து திருட்டு ஆசாமியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என போலீசாரை முடுக்கிவிட்டுள்ளது நீதிமன்றம். இதில் வேதனை என்னவென்றால், சிசிடிவி கேமராவில் முகம் தெளிவாக தெரியாமல் எப்படி திருடனை கண்டுபிடிப்பது என பரிதவித்து வருகின்றனர் போலீசார்.